ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து வனத்துக்குள் திருப்பூர்லேருந்து சுரேந்தர் நாற்று கொண்டு வந்து கொடுப்பாரு. நாற்று கொண்டு வந்து கொடுத்தா நடவு நட்டி அதை பராமரித்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு 450 மரத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 19,000 மரம் வரைக்கும் வந்து வைத்து பராமரிச்சுட்டு வர்றேன். இன்றைக்கி எல்லாம் சிறப்பான முறையில் வளர்ந்து வந்திருக்குது. வனத்துக்குள் திருப்பூர் இல்லைன்னா வனத்துக்குள் வடுவலைங்கிற பசுமையான உருவாக்குறதுக்கே முடியாது. அந்தளவுக்கு எனக்கு வனத்துக்குள் திருப்பூர் மிக மிக உதவியாக செஞ்சுருக்காங்க. என்னுடைய பேர் சண்முகம். பல்லட தெக்குப்பாலத்துலேருந்து. வீட்டுக்கு முன்னாடி காலி இடம் இருந்துச்சு. அது வந்து உபயோகமானதாக அதை வந்து ஆக்கப்பூர்வமாக செய்யணும்னு இருந்தோம். நம்மளுக்கு வந்து மரக்கன்று வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு உபயோகமானதாக இருக்குன்னு நினச்சோம். இந்த மாதிரி மரக்கன்று தேடினோம். அப்போ வந்து வனத்துக்குள் திருப்பூரில் வந்து நம்மளுக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க, அவங்கள வந்து முன்னெடுத்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க எங்களுக்கு வந்து சந்தனம், தேக்கு, மலைவேம்பு, அகத்தி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வச்சு கொடுத்தாங்க. அதை நான் வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறேன். மரம் வளர்ந்ததுலேருந்து பறவை சாயந்தரமும் காலையிலும் பறவைகள் நிறைய வந்து அதோட சத்தமெல்லாம் காதுக்கு இனிமையாக இருக்குது. இந்த மரம் வளர்த்துறது நம்மளுக்கு பொண்ணு இருக்கா, அது ஒரு 20 வருஷத்தில் அவங்க ஒரு திருமணத்துக்காக வந்து இந்த சந்தன மரத்தை வந்து நான் ஒரு நல்ல ஈல்டு வரும்னு நினச்சி அவங்களுக்காக வளர்த்திட்டு இருக்கிறேன். என்னுடைய பெயர் முருகேசன். தினமலர் செய்தி மூலமாக இந்த மாதிரி வனத்துக்குள் திருப்பூர் இவங்க வந்து மரங்களை வந்து நட்டி தராங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் படித்தேன். தொடர்ந்து வனத்துக்குள் திருப்பூர் டீமோட கான்டாக்டில் இருக்கிறேன். சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு அவங்களோட பணி வந்து ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி.